பிட்காயின், யூஎஸ் ஸ்டாக்ஸ், கிரிப்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பயங்கரமாக வந்து ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து நிற்கவே இல்லை, கீழே இறங்கி போயிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் $108,000 வரைக்கும் டச் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆகி கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு இருக்கு. $109,000 கிட்ட ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா காயின்ஸுமே வந்து இன்றைக்கி அடி வாங்குச்சு. ஸோ பிட்காயின் வந்து 3% டவுன், எத்தீரியம் வந்து 6.21, சொலானா 6.85. ஸோ அந்த மாதிரி எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த காயினுமே வந்து தப்பிக்கல. பெரிய காயின்ஸ், இந்த லார்ஜ் கேப் காயின்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி இப்போ கிராஷ் நடக்கிறதுக்கு இந்த வாரமும் சரி, இல்லை இன்றைக்கி நடந்த கிராஷும் சரி. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த டவுன்ஃபாலுக்கு. அதை நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 114,000 இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க, வீக்கெண்ட் வரப்போகுது, நல்லா பிக்கப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் அப்படியே கீழே வர ஆரம்பிச்சது. ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 108,000 கிட்ட இருந்துச்சு. இப்போ தான் வந்து திரும்ப 109,000 கிட்ட இருக்குது. நீங்கள் 1 வீக் சார்ட் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது இந்த வீக் வந்து. இது வந்து இங்கே ஒரு ட்ராப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 22 அப்போ மண்டே அப்போது திரும்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்ப கீழே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த வீக் ஆரம்பிக்கும் போது 117,000 இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து 109,000 இருக்கோம். ஸோ லாஸ்ட் 1 மந்த்தும் பார்த்தீங்கன்னா கூட இதே தான். இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா வந்து செப்டம்பர் வந்து யூஸ்வலாகவே வந்து ஒரு நாட் அ குட் மந்த் ஃபார் கிரிப்டோ. அதை நம்ம லேட்டஸ்ட் லைக்கில் பார்க்கலாம். பட் ஜெனரலாக செப்டம்பர் இஸ் நாட் அ குட் மந்த் ஃபார் பிட்காயின் ஆர் கிரிப்டோ. இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லாங் பொசிஷன்ஸ்லாம் வந்து லிக்விடேட் ஆகுது. ஸோ லாங் பொசிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுவாங்க. மார்ஜின் ட்ரேடிங் என்னென்னா வந்து அவங்களோட மணி வந்து மேபி 10% போடுவாங்க, மீதி வந்து 90% வந்து மார்ஜின் லோன் எடுப்பாங்க. அந்த லோனை வச்சு வந்து தே வில் ஆக்சுவலி ட்ரேட். பட் ஆனால் வந்து சடனாக வந்து அந்த ப்ரைஸ் வந்து கீழே போகும்போது என்ன ஆகும்னா வந்து அவங்களோட லிக்விடேட் ஆகிடும் அவங்க பொசிஷன் வந்து. ஏன்னா வந்து அவங்ககிட்ட சஃபிஷியன்ட் கேபிட்டல் இல்லை, லிக்விடேட் ஆகிடும். பட் ஒரு பொசிஷன் லிக்விடேட் ஆச்சுன்னா இது வந்து ஒரு செயின் எஃபெக்ட் தான். நிறைய பேர் வந்து அப்படியே லைனாக, ஏன்னா கீழே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகும், நிறைய பொசிஷன் வந்து லிக்விடேட் ஆகும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி மட்டும் $500 million லிக்விடேட் ஆகிருக்கு. இந்த வாரம் $1.6 billion லிக்விடேட் ஆகிருக்கு பிட்காயினில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சார்ட்டில் நம்ம பார்க்கலாம் எப்போலாம் லிக்விடேஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி 26th செப்டம்பர் இல்லையா. ஸோ இன்றைக்கி 25th செப்டம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு க்ரீன் பார் இருக்கும். ஸோ அது வந்து லிக்விடேஷன் ஆயிருக்குன்றது அர்த்தம். இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விடேஷன் ஈவென்ட் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் போவதில் நடந்துச்சு. ட்ரம்ப் வந்து அந்த டேரிஃப்லாம் ஆரம்பிச்சார் இல்லையா. ஸோ அப்போ வந்து நடந்துச்சு. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி லிக்விடேஷன் ஈவெண்ட்ஸ் நடக்கும் தான். ஸோ அது வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே நடக்குது, அடிக்கடி நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்தில் நிறைய லிக்விடேஷன் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு ரீசன் இந்த கிராஷ் நடந்ததுக்கு. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் யூஸ்வலாக. ஸோ ஆப்ஷன்ஸ் BTC CME ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இது எல்லாமே எக்ஸ்பயர் ஆக போகுது செப்டம்பர் 26 அன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ இது $6.2 billion ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பயர் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ட்ரேடர்ஸ் வந்து நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு மேபி அவங்க பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ரீசன். முக்கியமான ரீசன் நான் வந்து சொல்ல வந்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஷட் டவுன். ஸோ இது வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது ரிப்பப்ளிகன்ஸ்க்கும் டெமோக்ராட்ஸ்க்கும். பட் அக்டோபர் மாதத்துலேருந்து கவர்மெண்ட் ஷட் டவுன், US கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஷட் டவுன் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆக்சுவலாக வந்து லே ஆஃப் பண்ணுற மாதிரியும் பிளான் போயிட்டுருக்கு யூஎஸில் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இந்த ஆர்டிக்கலை பார்க்கலாம். ரிப்பப்ளிகன்ஸ்க்கும் டெமோக்ராட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் பில் சம்மந்தமாகவும் நிறைய சில விஷயங்கள் சம்மந்தமாகவும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்டிங் பண்ணுறது ஃபெடரல் ஃபண்டிங் பேஸ் பண்ணி அவங்களுக்குள்ள வந்து நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ டெமோக்ராட்ஸும் ரிப்பப்ளிகன்ஸும் ஒரு கன்சென்சஸ் வராததுனால செப்டம்பர் 30க்கு அப்புறம் அடுத்த மாதம் அக்டோபர்லேருந்து வந்து US கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இதை வந்து வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம லே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஷட் டவுன் நடக்கும்போது வந்து ஃபர்லோன்னு சொல்லுவாங்க. ஃபர்லோனா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீவ் மாதிரி லீவில் போயிடுவாங்க அந்த எம்ப்ளாயிஸ்லாம். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு வந்து நம்மளோட ஓவரால் பிளானுக்கு வந்து சரிப்பட்டு வரலையோ அந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம மாஸ் லே ஆஃப் பண்ணலான்னு சொல்கிற மாதிரி பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து US ஸ்டாக்ஸ்லாம் கூட கீழே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக்ஸ் S&P 500 கூட பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் பேட்டில் மாதிரி போக போகுது அடுத்த இன்னொரு 2-3 வீக்ஸ்க்கு. பட் அது கூட ஒரு ரீசன் ஆக்சுவலாக. பட் இது வந்து ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் ஆகிட்டா நமக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் இது வந்து ஜவ்வு மாதிரி இழுத்தாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்லாம் அடி வாங்கும். நாட் ஜஸ்ட் கிரிப்டோ மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஷார்ட் டர்மில் வந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து எப்பயுமே வந்து கிரிப்டோவில் வந்து ரெட் மந்தாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தா நமக்கு தெரியும் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ட்ரா டவுன் இருக்கும். செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா -10%, -7%, -12%, -17%, -37%. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டவுன் ட்ரெண்ட் தான் நடந்திருக்கு செப்டம்பரில். ஸோ இந்த வாட்டியும் வந்து இப்போ 0.77 இருக்குது. இன்னும் 4 நாள் இருக்குது செப்டம்பருக்கு. ஸோ 2025 பார்த்தீங்கன்னா இதுவும் ரெட் மந்தாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் வந்து அக்டோபர்னு சொல்லுவாங்க. அக்டோபரில் வந்து முக்கால்வாசி கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக தான் போகும். ஸோ எல்லாமே ஹோப் பண்ணுறாங்க இந்த அக்டோபர் நவம்பர் வந்து நல்லா நமக்கு வந்து சீசன் வந்து நல்லா கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அது நடக்குமான்னு தெரியல. பட் செப்டம்பர் வந்து நமக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் படி தான் போயிருக்கு. இட்ஸ் ரெட் மந்த். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் அந்த வீடியோவில் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது கிரிப்டோ கிராஷ் ஆகிறதுக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் ரீட்டெயில் மாதிரி தான் பண்ணுறோம். நிறைய வேல்ஸ் இருக்காங்க, நிறைய மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன்னா டோன்ட் பேனிக். ஏன்னா நீங்கள் பேனிக் ஆனீங்கன்னா உங்களோட பிளான் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. நான் குரூப்பில் போட்டிருந்தேன் டோன்ட் பேனிக். உங்களோட ஃபேவரட் காயின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப லோவில் இருக்கும், மார்க்கெட் சென்டிமெண்ட் கம்மியாக இருக்குது.
ஸோ நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க, நிறைய பேர் வித்துட்டு போயிடுவாங்க. பட் நான் சொல்லியிருந்தேன் பிட்காயின் வந்து நீங்கள் இப்போ ஆக்சுவலாக வாங்கலாம். இந்த சீசனுக்கு நீங்கள் வந்து லாங் டேர்ம் வாங்கலாம் கூட. ஜஸ்ட் நான் ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ கூட வாங்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி சீசன் இல்லாமல் போக போகிறதில்ல. ஸோ பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். நான் இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம வாங்கிட்டு அந்த நம்மளோட பிளான் என்னன்னு தெரியாமல் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம வந்து பயந்துருவோம் இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் வரும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீசனில் வந்து நல்ல ஒரு பீக் போக போகுது. பட் அதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும். பேஷன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ப்ராஃபிட் கிடைக்கும் நம்மளோட இன்வெஸ்டிங்கில் எப்பயுமே. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா வந்து எப்போ வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து புல் ரன் வரும். ஏன்னா வந்து இந்த வருஷம் 2025 ஸ்டார்டிங்கில் வரும்னு சொன்னாங்க, ஏப்ரலில் வரும்னு சொன்னாங்க. அப்போ தான் ட்ரம்ப் வந்து டேரிஃப் ப்ராப்ளம் கொண்டு வந்துட்டாரு. Q4 வரும், அக்டோபர் நவம்பரில் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பட் நிறைய வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் நிறைய ட்ரா டவுன் நடக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் வந்து கம்மியாகவே இருக்குது. ஆக்சுவலாக வந்து டவுனாக தான் இருக்குது சென்டிமெண்ட். ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்காக நடக்கிற அந்த பிட்காயின் 4 இயர் சைக்கிள் சார்ட் தான் இது வந்து ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2016-17 பார்த்தீங்கன்னா 1800% வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பெண்ட் ஆச்சு. அதுக்கடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா 264% எக்ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1800, அதுக்கப்புறம் 264, இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 83% தான் வந்திருக்கு இந்த சீசனில். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 1064 days தான் வந்து அந்த சீசன் வந்து சஸ்டெயின் ஆகும். ஸோ நமக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்குது இந்த 1064 days முடியறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பேனிக் ஆகிறாங்க, இந்த பிட்காயின் புல் ரன் சீசன் முடிஞ்சிருச்சு, இந்த 4 year சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் என்ன கேட்டால் வந்து கண்டிப்பாக இல்லை. நிறைய மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னாலையும் வேணும்னே சப்ரெஸ் பண்ணுறதுனால தான் வந்து டிலே ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த Q4 நடக்கலாம் கூட 2026 ஸ்டார்டிங்கில் நடக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த Q4 கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக ஒரு மினி சீசனாவது கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் யாருமே வந்து பேனிக் ஆக வேணாம். நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு எதை நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்களோ அதை தைரியமாக வாங்கலாம். இல்லை ஷார்ட் டேர்ம் வந்து நான் ட்ரேடிங் தான் பண்ணுறதுனால வந்து நீங்கள் வந்து இஃப் யூ கம்ஃபர்டபுள் ஹோல்ட் இட் ஃபார் சம் டைம். ஏன்னா கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த விஷயம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.